அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேக்ஸ்வெல்லின் வணக்கங்கள். பரிமளா அண்ட் கோ டைரக்டர் பாண்டியராஜ் அவர்களுடைய இயக்கத்துல இன்னைக்கு வெளியாக இருக்கிற படம் தான் பரிமளா அண்ட் கோ. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர்கள் ஜெயராம், ஊர்வசி இவங்க இந்த படத்துல லீட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கதைக்களம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா, ஒரு அழகிய குடும்பம், அம்மா, அப்பா, அப்புறம் 2 மகள்களோட ஒரு அழகிய குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு ஒருத்தர் லவ் டார்ச்சர் பண்றாரு. அந்த மனுஷன் செத்துடுறாரு. அந்த செத்தவரை யார் கொன்னது? இந்த வீட்ல இருக்க 4 பேரா? இல்ல இவங்களுடைய ஃபேமிலியில உள்ளவங்களா? இல்ல அவர்களுக்கான விரோதிகளா? அந்த தொழில்ல இருக்க விரோதிகளா? அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் இந்த கதை நகர்ந்த வண்ணமாக போயிட்டு இருக்கு. அதை பாண்டிராஜ் அவர்கள் செம டேலண்டா ஒரு காமெடி கலந்த கலவையாக இந்த படத்தை டிராவல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி படம் தொடங்கினதுல இருந்து ஒரு 10 நிமிஷத்திலே அந்த சம்பவம் நடந்துருது. அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இறுதி வரைக்கும் இதை யார் பண்ணிருப்பா யார் பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கூட்டு வண்ணமாவே இந்த படம் எடுத்திருக்காரு. அது இந்த படத்திற்கு மிகுந்த சக்சஸாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் சின்ன சின்ன சீன்ல பல நகைச்சுவைகள், பல ஒரு சென்டிமெண்ட். எக்ஸாம்பிள் ஒரு சீன் வச்சிருக்காரு. என்னன்னா, எல்லாருமே தீபாவளி இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஜெயராம் அவருடைய மனைவி ஊர்வசிட்ட போய் சொல்லுவாரு, நம்ம மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டோம். ஸோ அப்ப பட்டாசு வாங்குற ரூபாய்க்கு 2 நகைகள் வாங்கி வச்சா கொஞ்சம் அந்த பைசால நகைகள் வாங்கணும்னா நம்ம பிள்ளைங்களுடைய கல்யாணத்திற்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றது மாதிரி ஒரு டைலாக் கன்வே பண்ணுவாரு. அது எக்ஸாக்டா ஒரு மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத அப்படியே காமிக்கிறது மாதிரி அதை எடுத்திருந்தாங்க. இறுதியில ஒரு நல்ல ஒரு மெசேஜ். ட்ரக்ஸ் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் இந்த சமூகத்திற்கும் நமக்கும் வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. படம் முழுவதுமே காமெடியா எடுத்துட்டு போய் இறுதியில ஒரு நல்ல கருத்தையும் வச்சிருக்காரு இந்த படம். அது கண்டிப்பாக இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படத்துல மிஸ்கின் அவர்களுடைய நடிப்பு, யோகி பாபு அவர்களுடைய நடிப்பு மேலும் வலு சேர்க்கும் விதமாக உள்ளது. சாண்டியும் நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த ஒரு பாடல் வந்துருது. அந்த பாடலுக்கும் நல்ல ஒரு நடன முறை, பாடல் ஃபாக்சன் அவர்கள் அருமையாக இசையமைத்துள்ளார். மொத்தத்துல ஒரு கலவையா பார்க்கும்போது இது கண்டிப்பாக தியேட்டர்ல மக்கள் போயிட்டு சந்தோஷமாக குடும்பமாக பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. உங்க குடும்பத்துடன் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவிடுங்கள். உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையான்னு. நம்மளுடைய பார்வையில் இது பார்க்கும் அனைவருமே பார்க்கும் விதமாக, குடும்பமாக பார்க்கும் விதமாக ஒரு ஜனரஞ்சகமான படமாக வந்திருக்கின்றது. மேலும் இந்த படத்துல லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது இவர்களுக்கு மிகப்பெரிய சக்சஸாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம பார்க்கோம். நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், லைக்கா ப்ரொடக்ஷன்ல எந்த படமே சரியா ஹிட் ஆகி அவர்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததில்லை. ஆனா கண்டிப்பா இந்த படம் இவர்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படத்துல சஞ்சனா, அனாமிகா இவங்க 2 பேருமே செம ஆக்டிங்கா நடிச்சிருக்காங்க. பல தத்ரூபமான சீன் இருக்கு. என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்றது. இவங்க வீட்டுக்குள்ளேயே இவங்க 4 பேரும் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது. மாறி மாறி நீ தான் பண்ணியா, நீ தான் பண்ணியா, நீ தான் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறது. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீனு, அதுக்கப்புறம் ஜெயராம் அவர்களுடைய அக்கா இறந்துடுறாங்க. அதுக்கு போற வழியில இவங்க 3 பேர் பண்ற கலாட்டா எல்லாமே மிகுந்த ரசிக்கப்படியாக இருக்கின்றது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டரை சிரிச்சு சிரிச்சு படத்தை பார்ப்பதை உணர முடிந்தது. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை நீங்களும் ஃபேமிலியா போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். இப்போ பல சினிமா ரசிகர்கள் இருப்பாரு. இப்போ ஹாரர் மூவி தான் பிடிக்கும், இல்லை ஆக்ஷன் மூவி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருப்பாங்க. ஆனா குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சிரித்து ஒரு சின்ன கருத்தையும் எடுத்து பார்ப்பதற்கு ஒரு அருமையான படம். கடைசியில யார் அவனை கொன்னா, அவருக்கு பின்னணி என்ன, ஏன் அவர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சஸ்பென்ஸும் வச்சிருக்காரு. மிஸ்கின் ரோல் பயங்கரமா பிளே பண்ணியிருக்காரு. படம் தொடங்கி ஒரு 25 நிமிஷத்துல இருந்து அதுக்கு மீதி உள்ள பகுதிகள் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஜெயராம், ஊர்வசி அவர்கள் தான் இந்த படத்தோட பில்லர். அவங்க 2 பேரும் வர கேரக்டர், இல்ல ஜெயராம் தனியா வந்தாலும் சரி, ஊர்வசி தனியா வந்தாலும் சரி, பிரமிப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பா இது அவர்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்கள எடுத்துட்டு போகிற படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வை. மொத்தமாக குடும்பமாக பார்த்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பட வீடியோக்களில் சந்திப்போம். சினிமா தொடர்பான விஷயங்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பட வீடியோக்களில் விவாதிப்போம். நன்றி.